25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. இந்தியாவோட மொபைல் சூப்பர் ஸ்டார் மைக்ரோமேக்ஸ் ஒரு பயங்கரமான கம்பேக்கோட 2 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு மொபைல் தான் மைக்ரோமேக்ஸ் இன் 1B. இந்த மொபைல் இப்போ நம்ம கையில இருக்குது. இது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ பண்ண போறோம். அதனால நீங்க ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் பிரைஸ்க்கு மேல ஒரு பெஸ்டான மொபைல் இந்தியன் பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். இதே பிரைஸ்க்கு மேல வேற யாராவது மொபைல்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைக்ரோமேக்ஸ் திருப்பியும் கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படினோனே இவங்க எல்லாம் என்னத்த மொபைல் லான்ச் பண்ணிர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. நாங்க பயங்கரமான கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேற லெவல் மொபைல்ல தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. மேல வந்து அதோட மாடல் 1B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 64GB வேரியன்ட் நம்ம கையில இருக்குது. கீழே வந்து இன் அப்படிங்கிற ஒரு நேம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது மேட் இன் இந்தியா அப்படிங்கறத தான் அவங்க வந்து இன் அப்படிங்கிற ஒரு நேமோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பை மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்து அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு போட்டு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், நோ ஆட்ஸ், நோ ப்ளோட்வேர்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அது மாதிரி இருக்குதா அப்படிங்கறத நம்ம உள்ள செக் பண்ணுவோம். அது கீழே பார்த்தோம் அப்படின்னா பெருசா மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்காக ஹைலைட் பண்ணிருக்காங்க. We are in India, how about you? நாங்க இந்தியன், நீங்க இந்தியனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத உள்ள பாப்போம். முதல்ல பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அந்த மொபைலை கவரை விட்டு வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கலர்ஸ், அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இத பத்தி நம்ம உள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஆன் பண்ணி அத பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்டை மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள இதுல அவ்வளவுதான் இருக்குது. இதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்லாம் கிடையாது. 10 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் கடைசியா சார்ஜிங் கேபிள் இருக்குது. டைப் C ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ்க்கு மேல எல்லாரும் மைக்ரோ USB தான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. Redmi தான் கடைசியா Redmi 8A, Redmi 8A Dualல வந்து இந்த பிரைஸ்க்கு மேல டைப் C கொடுத்திருந்தாங்க. இந்த மொபைல்ல டைப் C ல கொண்டு வந்திருக்காங்க. மைக்ரோமேக்ஸ் ரொம்ப சூப்பரான விஷயம். வேற எந்த பிராண்டுமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு டைப் C கொடுக்கிறது கிடையாது. சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி நம்ம டீடைல்டா பாப்போம். முதல்ல மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்துட்டு வந்துருவோம். டாப்ல எதுவுமே கிடையாது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்கலாம். பட் 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள யாருமே பெருசா ஆஃபர் பண்றது கிடையாது. அதுக்கு அப்புறம் ரைட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. பவர் பட்டன் இருக்குது. பாட்டம்ல பார்த்தோம்னா 3.5mm ஜாக் இருக்கு. மைக் இருக்குது. டைப் C இருக்குது. அதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல பார்த்தா கூகுள் அசிஸ்டன்ட்க்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல யாருமே ஆஃபர் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பிளேஸ்மென்ட். ஸ்பீக்கர் வந்து ரியர்ல கொடுத்திருக்காங்க. இதுல டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பாக்கும்போது ஃப்ரண்ட்ல 6.52 இன்ச் HD plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்குது. வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 20:9 aspect ratioல இருக்குது. 400 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. மொபைல் யூஸ் பண்ணும்போதும் சரி இல்ல வீடியோ பார்க்கும்போதும் சரி அந்த கலர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவுட்டோர்ல கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து டீசென்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சன்லைட்ல பார்க்கும்போது நார்மலா தான் இருக்குது. இது பெரும்பாலும் எல்லா மொபைல்லுமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். மத்தபடி டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் அந்த கலர்ஸ் இதெல்லாமே இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுத்திருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா Infinix 08i ல இந்த மொபைலையும் அந்த மொபைலையும் கம்பேர் பண்ணியிருந்தோம். அந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போதே அதை விட ஒரு பெஸ்டான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருந்தது. அந்த மொபைலோட அன்பாக்சிங் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அந்த மொபைல் 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்குது. பட் இந்த மொபைல் 7000 ரூபாய் 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல ஒரு பெஸ்டான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்குது. ஃப்ரண்ட்ல வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. அதனால தான் பாக்ஸ்க்குள்ளே ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருந்தாங்க. பட் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க ஒருவேளை இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா மறக்காம டெம்பர் கிளாஸ் ஒட்டிக்கோங்க. அப்படியே இங்க ரியர்ல வரும்போது பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுக்குறாங்க. பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியா பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லைட்டா ஒரு grip மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல கையில இருந்து விழாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான grip கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரியர்ல இந்த கேமரா பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஒரு 4 கேமரா மாதிரியே தெரியும். பட் 4 கேமராலாம் கிடையாது. டுயல் கேமரா தான் இருக்குது. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா f1.8 அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சைடுல வந்து ஃபிளாஷ் இருக்குது. 2 கேமரா தான் இதுல கொடுத்திருக்காங்க. ரியர்லயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. இந்த கேமரால இருந்து ஒரு லைன் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்து இங்க இன் அப்படின்னு கொஞ்சம் பெருசா போட்டுருக்காங்க. எப்பவுமே பிராண்ட் நேம் வந்து பெருசா போட்டுக்கிறது எனக்கு பிடிக்காது. எங்கயாவது சின்னதா போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு மொபைல்ல பெரிய அளவுல அவங்களுடைய பிராண்ட் நேம் இருக்கிறத வந்து நான் பெருசா விரும்ப மாட்டேன். ஒருவேளை இந்த மாதிரியான இன் அப்படிங்கிற டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறத சொல்லுங்க. கடைசியா ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரியர்ல ஸ்பீக்கர் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த
மொபைல்ல ரியர்ல ஸ்பீக்கர் பிளேஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. அத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ ஓவரால் டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அத கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கேமராஸ் அப்படினு பாக்கும்போது இங்க ரியர்ல டுயல் கேமரா கொடுத்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்தவரை போட்டோ குவாலிட்டி இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. வீடியோ குவாலிட்டியும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படினு சொல்லலாம். இந்த பிரைஸ்க்கு மேல நீங்க பெரிய அளவுல எல்லாம் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. அதனால இன்டோர்ல லோ லைட்ல எடுத்தீங்க அப்படினா குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்ல. நம்ம போட்டோஸ் எடுத்தாலும் சரி வீடியோஸ் எடுத்தாலும் சரி அந்த கலர்ஸ் அந்த பிரைட்னஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். கேமராவோட ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணாங்க அப்படினா பெட்டரா இருக்கும். இங்க ரியல்ல கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படினு பாக்கும்போது பெரிய அளவுல ஃபீச்சர்ஸ் கிடையாது. வீடியோ போட்டோ போர்ட்ரைட் ஷாட் எடுத்துக்க முடியுது. நைட் மோட் பியூட்டி அப்புறம் பனோரமா ஷாட் எடுத்துக்க முடியுது. ஸ்லோ மோஷன் இருக்கு அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் மொபைல்ல ஸ்லோ மோஷன் இல்ல. இந்த பிரைஸ்க்கு மேல அதெல்லாம் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் சோ கொடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ்ல போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமரா வரும்போது 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. f2.0 அபர்ச்சரோட செல்ஃபி கேமராவோட போட்டோஸும் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல கம்பேர் பண்ணும்போது மத்த மொபைலை விட நல்ல கலர்ஸ் கொடுக்குது. போட்டோஸ் எல்லாமே மத்த மொபைல்ஸ்ல நம்ம எடுக்கும்போது இந்த பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கிறத பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் ஒயிட்டா பிரைட்டா இருக்கிற மாதிரி ஒரு பவுடர் போட்ட போட்டோ மாதிரி கொடுக்கும். பட் இது அந்த கலர்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் அந்த போட்டோ குவாலிட்டி எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எனக்கு பெட்டரா தெரிஞ்சது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா நம்ம போட்டோ எடுக்கும்போது மத்த மொபைல்ல டச் பண்ண உடனே போட்டோ விழுந்துரும். இதுல போட்டோ எடுக்கும்போது டச் பண்ண உடனே ஒரு ஒயிட் ஸ்கிரீன் மாதிரி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகிது தான் போட்டோ எடுக்குது. இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்றேன். சாஃப்ட்வேர்ல அடுத்த அப்டேட்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படினா நல்லா இருக்கும். செல்ஃபி கேமரால ஃபீச்சர்ஸ் அப்படினு பாக்கும்போது போட்டோ வீடியோ தவிர்த்து ஒரு போர்ட்ரைட் ஷாட் எடுக்கிற ஆப்ஷனும் பியூட்டி ஆப்ஷன் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. போர்ட்ரைட் ஷாட் எடுக்கும்போது ஒரு 99% அக்யூரேசி இருக்குது. ஆனா ஒரு சில இடங்கள்ல அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த எட்ஜஸ் கிளியரா இல்ல. பட் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு சூப்பரான போட்டோ குவாலிட்டி கொடுக்குது. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அவுட்டோர்ல. சோ ஓவராலா கேமராஸ் அப்படினு பாக்கும்போது போட்டோ வீடியோஸ் இதெல்லாம் நல்லா இருக்குது. பட் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படினா இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்ததா இதுல ப்ராசஸர் அப்படினு பாக்கும்போது MediaTek Helio G35 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஒரு வேற லெவல் கேமிங் ப்ராசஸர் அப்படினு சொல்லலாம். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். பட் கொஞ்சம் லாக் ஆகும். நீங்க பெரிய அளவுல கேமர்ஸா இருக்கீங்க அப்படினா இந்த மொபைல்ல ட்ரை பண்ணாதீங்க. மத்தபடி எல்லா கேமுமே இந்த மொபைல்ல ஓரளவு விளையாடிக்க முடியுது. சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே எந்த ஒரு லாகும் இல்லாம ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்ல விளையாடிக்க முடியுது. ஃப்ரீ ஃபயர் நல்லாவே இந்த மொபைல்ல விளையாட முடியுது. சோ G35 ப்ராசஸருக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குது. இந்த பிரைஸ் செக்மென்ட்ல பார்த்தோம் அப்படினா இந்த ப்ராசஸரே பெரும்பாலான மொபைல்ல கொடுக்கிறது கிடையாது. Poco C3 ல கொடுக்கறாங்க. அதிலமே நம்ம 4GB அப்படினு போகும்போது 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு போயிடுது. அதுக்கு அப்புறம் Redmi 9A ல பார்த்தோம் அப்படினா G25 இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியான ப்ராசஸர் தான் கொடுக்கறாங்க. சோ இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைல்ல பார்த்தோம் அப்படினா G35 ப்ராசஸரோட 4GB RAM 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல யாருமே ஆஃபர் பண்றது கிடையாது. 7000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு பார்த்தோம் அப்படினா G35 ப்ராசஸரே யாரும் கொடுக்கிறது கிடையாது. இந்த மொபைல்ல அந்த விதத்துல ரெண்டு பிரைஸ் செக்மென்ட்லமே பெஸ்டா கொடுத்திருக்காங்க. இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. eMMC 5.1 சப்போர்ட்டோட வருது. அடுத்ததா இந்த மொபைல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் எதுவுமே இல்லாம அப்படியே பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருக்காங்க. மத்த மொபைல்ல கூட நாங்க பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சில ஆப்பை ப்ரீ இன்ஸ்டால்டா அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு Facebook, Instagram இந்த மாதிரி ஆப்பை கொடுத்துருவாங்க. பட் இந்த மொபைல்ல ஒரு ப்ளோட்வேர்ஸ் கூட கிடையாது. மைக்ரோமேக்ஸ் ஆப் கூட கிடையாது. என்ன பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இருக்குமோ அதை அப்படியே கொடுத்திருக்காங்க. கூகுள் ஆப்ஸ் தவிர்த்து வேற எதுவுமே இதுல கிடையாது. ஈவன் மெசேஜிங் கால் எல்லாத்துக்குமே கூகுள் ஆப்ஸ் அப்படியே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ்மே இல்லாத ஒரு சூப்பரான OS ஓட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா நிறைய பேர் கால் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல டிஃபால்ட்டா கால் ரெக்கார்டிங் வராது. அதனால நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே இது நீங்க மத்த UI இருக்கிற மொபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே அவங்க கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல அப்படின்னா அது பெஸ்டான சாய்ஸா இந்த மொபைல் தான் இருக்குது. மத்த மொபைல்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஸ்பெக்ஸ் கொடுத்தாலுமே அவங்க ஹெவியான UI கொடுத்துருவாங்க. அந்த ஹெவியான UI நம்மளுடைய மொபைல்ல பாதி ஸ்டோரேஜ் பிடிச்சிடும். அது போக ரேமையும் ஹெவியா யூஸ் பண்ணும். அதனால பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டவுன் ஆகும். பட் இதுல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு லைட்டான ஒரு நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருக்குது. இன்னும் சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வருது. 2GB RAM 32GB 4GB RAM 64GB. இதுல 2+32 போனீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் தான் வரும். 7000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு. இதே 4+64 வந்தா தான் ஆண்ட்ராய்ட் ஃபுல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல ஃபுல் வெர்ஷன் இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது 4+64. அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படிங்கும்போது ஒரு சின்ன கேப் இருக்குது. நம்ம கை வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அன்லாக் ஆகுது. கொஞ்சம் ஒரு சின்ன டிலே இருக்குது. இந்த டிலே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்டா அன்லாக் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதுல அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இல்ல. அடுத்த அப்டேட்ல அதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப அக்யூரேசியா இருக்குது. அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல. எல்லா டைமே மேக்ஸிமம் அன்லாக் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் பார்க்கும்போது நல்ல லைட்டிங்ல சூப்பரா ஒர்க் ஆகுது. லோ லைட்ல பார்க்கும்போது ஃபேஸ் அன்லாக் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. இது எல்லா மொபைல்லுமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான்.
அந்த ப்ராப்ளம் இந்த மொபைல்ல இருக்குது. பட்ஜெட் செக்மெண்ட்ல இதெல்லாம் நம்ம பெருசா குறை சொல்ல முடியாது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அன்லாக் பண்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணா நல்லா இருக்கும். அடுத்ததா இதுல கால் குவாலிட்டி, நெட்வொர்க் இதெல்லாமே நல்லா இருக்குது. பெருசா ப்ராப்ளம் கிடையாது. மியூசிக் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ அதான் பண்றாங்க. பெரிய அளவுல நீங்க மியூசிக் குவாலிட்டிலாம் எதிர்பார்க்காதீங்க இந்த மொபைல்ல. இங்க ஸ்பீக்கர் வந்து ரியர்ல கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க எங்கயாவது மொபைல் இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படினா இந்த ஸ்பீக்கர் அடைச்சிருச்சுனா சவுண்ட் வந்து கொஞ்சம் லவுட் கம்மியா இருக்கும். கால் வர்றது சில நேரங்கள்ல கேட்காம போகலாம். அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த மொபைல்ல. அதனால தான் ஸ்பீக்கர் வந்து லேட்டஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே பாட்டம்ல கொடுத்தாங்க. பட் இவங்க கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல்ல போய் ரியர்ல ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அந்த ரியர் ஸ்பீக்கர் பக்கத்திலே ரெண்டு டாட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவோட பம்ப் வந்து எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்குமோ அதே மாதிரி இங்க டாட் கொடுத்திருக்காங்க. அதனால கீழ வைக்கும்போது அந்த ஃபிளாட்டா மொபைல் வந்து நிக்கிறது நல்லா இருக்குது. இந்த டிசைனும் நல்லாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க. ஒரு HD+ டிஸ்ப்ளேயோட G35 ப்ராசஸரோட பேட்டரி வந்து நல்லாவே நிக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் 1.5 நாள் நல்லாவே சார்ஜ் நின்னுட்டு இருக்குது. கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் கண்டினியூஸ் கேமிங் கிடையாது, மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார்ஜ் வந்து நல்லா நிக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க கண்டினியூஸா கேம் விளையாண்டா கூட சார்ஜ் வந்து நல்லாவே நிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதுல அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு லேட்டஸ்டா வந்த எந்த மொபைல்லுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. அட்லீஸ்ட் இவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பயங்கரமான காம்படிஷன்ல மைக்ரோமேக்ஸ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருந்திருக்கும். 10 வாட் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள கொடுக்குறாங்க. அதே ஸ்பீட்ல நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் சி ல கொண்டு வராங்க. லேட்டஸ்டா வந்த எந்த மொபைல்லுமே 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்குள்ள டைப் சி வந்து யாருமே ஆஃபர் பண்றது கிடையாது. ஈவன் ரெட்மில கூட ஆஃபர் பண்றது கிடையாது. பட் இந்த மொபைல்ல வந்து டைப் சி கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து டைப் சி மொபைல் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு சூப்பரான சாய்ஸா இருக்கும். ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுக்காம இருந்தா கூட அடாப்டர் தேவைப்பட்டவங்க தனியா வாங்கிக்குவாங்க. ஃபைனலா அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 2+32 வந்து 7000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேஞ்ச் என்ன, Android Go எடிஷன் கொடுத்திருப்பாங்க. மத்த எல்லா விஷயமே இந்த மொபைல்ல இருக்குது அதே மாதிரி இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படினா 4+64 வந்து 8000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. இதுல Android 10 ஃபுல் வெர்ஷன் இருக்குது. 4+64 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல G35 ப்ராசஸரோட பெருசா யாரும் ஆஃபர் பண்றது கிடையாது. மத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆட்ஸ் இல்லாத ஒரு க்ளீனான ஒரு லைட்டான ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா இந்த மொபைல் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒர்த்தான ஒரு இந்தியன் பிராண்ட் மொபைல். தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்படுது அப்படினா அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. சோ மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணிருக்கிற இந்த Micromax IN 1B பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஒர்த் நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் பிராண்ட்காகவே சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான மொபைல்ஸோட அன்பாக்சிங், ரிவ்யூ இதெல்லாம் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படினா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளுடைய Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல Telegram குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.